lock lifter. Lock lifter. Okay, this lock lifter is to the lock. Lock lifter is connected to lock. So that if you are want to open, you have lift the OP rod. Knuckle will go. So this both knuckle will join. ரெண்டு சேர்ந்து ஓகே அப்போ அந்த லாக் வரதை என்ஷூர் பண்ணுவீங்க. உடாமலே என்ஷூர் பண்ணால் ஃபஸ்ட்டு திங் ஷேக்கிங். If it is shaking means okay. If it is shaking means okay. Then this rib no. This rib should be perpendicular to the track. Okay. Here also it is perpendicular to the track. So two things you have to ensure. Here this telltale V, inverted V no. Inverted V letter. This is letter V, English V. See, now it is like that. Here you see this inverted V is clear. No obstruction. Okay, point number 1. Point number 2, shaking. Then this rib is vertical. Okay, so these three conditions you have to ensure. இந்த மூணே நீங்க பார்த்தா தான் லாக் ஆமா லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல இந்த காடிக்குள்ள விழுந்திருக்கணும். இந்த காடிக்குள்ள குரூக்குள்ள விழுந்திருக்கணும். ஓகே, சி ஒரு சிபிசி இன்னொரு சிபிசி ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வண்டியை கழிக்கிறதோ கருவுல போய் வண்டியை மாட்டவோ ட்ரை பண்ணவே கூடாது. ஸ்ட்ரெயிட் லைன்ல ட்ராக்ல இருந்தால் தான் அது கழிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த நக்கலும் ஜாயிண்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஓப்பன் பண்ண முடியல. இப்போ இதையும் ஓப்பன் பண்ண வண்டி பிரிஞ்சிருச்சு. அப்போ வண்டி ஓடிட்டு இருக்கும்போது தானாகவே பிரிஞ்சுதுன்னா தட் இஸ் கால்டு ட்ரெயின் பார்ட்டிங். ட்ரெயின் பார்ட்டிங் தானாகவே வண்டி ஓடிட்டு இருக்கும்போது பிரிஞ்சு ரெண்டுக்கு மூன்று பாகங்களோ 4 பாகம் பிரிஞ்சு போனது அது பேர் ட்ரெயின் பார்ட்டிங். நீங்கள் சிக்கு அவுக்குறீங்களா, அது ட்ரெயின் பார்ட்டிங் கிடையாது. இது நம்மளா இன்டென்ஷனலாக சிக்கு அவுக்குறோம், அதுக்காக பண்ணுறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு நக்கிள் பின், லாக் லிஃப்டர், ரோட்டரி லிவர் அண்ட் அசம்பிளி, ஆப்ரேட்டிங் ராட் bracket. This is called shank. சிபிசி அடிப்பாகம். ஏன்னா ஓகே, இப்போ இந்த இடத்துல எல்லாமே 3 mm தான் ஃபீமேல் பார்ட். திஸ் இஸ் கால்டு ஃபீமேல் பார்ட். திஸ் இஸ் கால்டு மேல் பார்ட் ஆஃப் தி சிபிசி கப்ளர் ஹெட். இந்த மேல் பார்ட்டு இந்த ஃபீமேல் பார்ட்டோட ஜாயின் ஆகும், இந்த ஃபீமேல் பார்ட்டு இந்த மேல் பார்ட்டோட ஜாயின் ஆகும். வண்டி ஜாயினிங்கில் இருந்தால், கப்பிள் ஆகிருந்தா. ஓகே, அப்போ கப்பிள் நான் திருப்பின்னு சொல்கிறேன், கப்பிள் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறது 3 மெத்தடு. இந்த telltale V should be free. This should be shake. ஷேக் இருக்கணும். ஷேக் இருந்தால் தான் கப்ளிங் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ரோட்டரி லிவர் அண்ட் அசம்பிளி should be shaking. ஓகே, ஆமாம். தென் திஸ் ரிப் should be perpendicular. இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா, இந்த பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த பஃபர் ஹைட்டு கீழே அந்த ஓபி ராடு வந்து கீழே லாக் ஆகி நிற்கும். இந்த கீழே லாக் பொசிஷன் இருக்குல்ல, நீங்கள் எடுக்கையில் லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இல்லைன்னா சும்மா இப்படியே வச்சிங்க. இதுக்கு முன்னாடி இது லாக் கீ உங்களுக்கு சென்டர்ல இருக்கும். சென்டர்ல அவங்க சென்டிப்பாங்க அவர்ல இருக்குமா? ஏன்னா நீங்கள் வண்டியை யார்டில் வச்சு எடுக்கையில் உங்களுக்கு கீ வேணும்ல, ஓப்பன் பண்ணணும். இந்த கோச் சைடு இந்த இது இருக்கும், இன்ஜின் சைடு ஓப்பன் ஆகலாம், இங்கிட்ட ஓப்பன் பண்ணுவோம். உங்கள்கிட்ட தான் சீண்டபிள் பர்பஸ் பார்க்கலாம். சண்டிங் மாஸ்டர்ல இருக்கும், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும், எப்போதுமே இருக்கணும். இப்போ தான் இருக்கணும். நீங்கள் சண்டிங் பண்ணையில் வண்டி எடுக்கையில் ஒன் சைடு இங்கே எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக புஷ் பண்ணி வண்டி மூவ் பண்ணி லாக் ஆகும். சண்டிங் கோச் அட்டாச் பண்ணையில் இது ரெண்டுமே சேம் டேரக்ஷனில் வந்து முட்டையில் இந்த ஃபீமேல் பேண்டும் மேல் பேண்டும் உள்ளே என்ட்ராகும். இது வந்து எப்படி லாக் ஆகும்? அட்டாச் பண்ணிக்க. இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ணாஜி பின்னாடி போங்க. அட்டாச் பண்ணிக்கோங்க. பார்த்து. எஸ், இப்போ லூஸ் இருக்காங்க பாரு. சிம்டம்ஸ் மூணு ஐட்டம் பார்க்கணுங்களே. 3 ஐட்டம் பாருங்க. இப்போ லாக் ஆகிருக்கு வந்து இந்த வெர்டிக்கல் பொசிஷன் பாருங்களேன், இது வந்து கிளியராக இல்லைல்ல, இது லாக் ஆகிருக்கு, இது ஷேக் இருக்காது. இது வந்து வெர்டிக்கல் இல்லாமல் இது நீங்கள் பார்க்கையில தெரியும், வெளியிலேருந்து பார்க்கல கிளியராக தெரியும். லாக் ஆகிடுச்சு, பட் ஷேக் ஆகலாம். எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? இதுக்கு கீ போட்டு இது அன்லாக் பண்ணணும்.
இதே லாக் இருக்கு இல்லையா இதே அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இதே மெயிலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க பண்ணுங்க. எஸ் ரொம்ப ஃபாஸ்ட். எஸ் நீங்களே பண்ணுங்க. ஓப்பன். எஸ் 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 ஓகே தள்ளுங்க தள்ளுங்க. வந்துச்சு கப்ளிங் வாங்க. ஓப்பனில் இருக்கு கப்ளிங் வாங்க. ஓப்பனில் இருக்கு. வெரி குட். ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. திருப்பி அட்டாச் பண்ணிக்கோங்க ஒன் டைம். வாங்க நான் அட்டாச் பண்ணுறேன். பண்ணுங்க. பார்த்து எஸ் ஓகே ஓகே